வணக்கங்க. வணக்கம். 1977 இதே ஆண்டு காலகட்டத்தில் தான் செங்கோட்டையனும் சத்தியமங்கலம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். சற்றேறக்குறைய உங்களோடு சமகாலத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி உங்களைப் போலவே பல்வேறு பொறுப்புகளையும் அவர் வகித்திருக்கிறார். நேற்று கோவை அன்னூரில் நடைபெற்ற அந்த அத்திக்கடவு அவிநாசி விவசாயிகள் சங்க அந்த நிகழ்வில் அவர் கலந்து கொள்ளவில்லை. அது தொடர்பாக அவர் இன்று அளித்துள்ள அந்த பேட்டியில், நான் நிகழ்ச்சியை புறக்கணிக்கவில்லை, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறியிருக்கிறார். அது தொடர்பாக இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகும் யாருங்க கருத்து இருக்கிறார். அது தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க சார். இல்ல யாரு செங்கோட்டையன் இல்ல யார் அதுல கலந்துக்கலன்னு சொல்றீங்க? கே.ஏ. செங்கோட்டையன் கலந்துக்கல. அவரிடம் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தை அவரிடம் கேட்டீர்களா? ஆமா, அவரிடம் கேட்டதற்கு அவர் கூறியது, எம்ஜிஆர், மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் படங்கள் அந்த அழைப்புதல் மற்றும் அந்த நிகழ்ச்சி மேடையில் இல்லை, அதனால தான் கலந்து கொள்ளவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். அந்த கூட்டத்தை கூட்டியது யார்? அத்திக்கடவு அவிநாசி விவசாயிகள் சங்க கூட்டு இயக்கம். அந்த கூட்டு இயக்கத்தை அல்லவா அவர் கேட்டிருக்க வேண்டும். அந்த கூட்டு இயக்கத்தை ஒரு 3 நாட்கள் முன்பாக அவர் அழைப்புதல்கள் கொடுக்கும் போதே இதில் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக 2011 நாங்கள் அப்போது அந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ராமலிங்கம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு 3,72,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்திக்கடவு அவிநாசிற்கு முதலில் நிதி ஒதுக்கியது அப்போதுதான் என்று கூறி அதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இடம்பெற வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அதற்கு பின்பும் இந்த எம்ஜிஆர் அவர்கள் படங்கள் இந்த நிகழ்ச்சி மேடையில் மட்டுமல்ல மற்ற விளம்பர பதாகைகளும் இல்லை என்பதால் நான் அதில் பங்கேற்கவில்லை என்று அவர் கருத்து கூறியிருக்கிறார். இது உங்களோட கருத்து என்ன சார்? அவர் கூறிய கருத்து சரியானதா, இல்லாட்டா அவர் கலந்து கொள்ளாதது தவறா, என்ன கருத்து சொல்லுங்க நீங்க. இந்த கூட்டத்தை கூட்டியது விவசாயிகள். சரி. கூட்டத்தில் பங்கேற்றது பலர் பங்கேற்றார்கள். சரி. அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தன்னிகரற்ற பொதுச் செயலாளர் அவர்களுடைய ஆணைப்படி கலந்து கொண்டது. இதிலே அளப்பரிய பங்காற்றியது அதிமுக தான் என்ற ஒரு நிலைப்பாட்டை அழகாக அற்புதமாக விவசாயிகள் அனைவருமே உளவார பாராட்டக்கூடிய அளவிற்கு அளவு கடந்த மக்கள் வெள்ளத்திலே எடுத்து கூறியிருக்கிறார் நமது பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? ஒரு பிரச்சனையுமே இல்லையே. ஓகே சார். பொன்னியின் சார், ஒரே ஒரு நிமிஷம். இப்போ நம்ம அந்த செங்கோட்டையனோட பேட்டியை இப்போ பார்க்கலாம் சார். அந்த பேட்டியில் நம்ம என்ன சொன்னாருங்க சற்று நேரத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த பேட்டி தொடர்பாக இப்போதைக்கு ஏற்கனவே அது இந்த டெல்டா மாவட்டங்களில் இந்த காவிரி விவசாயிகளுக்கு அந்த காவிரி பாதுகாப்பு மண்டலம், வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டதற்கும் ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது. அதிலும் இது போன்று புறக்கணிக்கப்பட்டதாக ஒரு கருத்து விமர்சனம் எழுந்தது. அதை ஒட்டி தான் இதுவும் எழுந்திருக்கிறது என்பதால் நீங்கள் அந்த 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 நிகழ்ச்சியினர்களோட அந்த அழைப்புதலை பார்த்தீங்களா சார்? அதில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட நாயகர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு விழா என்று இருந்தது. அதில் அவருக்கு பொன்னாடை போர்த்துவது மற்றும் சிறப்பு வாழ்த்து தெரிவிப்பது தான் இருந்தது. அதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததற்கு என்ன காரணம்ங்கிறது செங்கோட்டையன் சொல்றது ஏற்றுக்கக்கூடியதா ஏற்றுக்கக்கூடாதா சார்? அதான் நான் கேட்குறேன். அது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட கூட்டம். சரி. விவசாயிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆற்றிய ஆக்கப்பூர்வமான பணிகள், மைய அரசோடு போராடி வாதாடி அந்த திட்டத்தை வெற்றி பெறச் செய்தது. மாநில அரசை எதிர்த்து அவர்களுடைய தாமதத்தை வெற்றிகரமாக திட்டம் விரைவிலேயே முடிந்துவிட்டால் புகழ் எடப்பாடியாருக்கு சேர்ந்து விடுமே என்ற காழ்ப்புணர்ச்சியோடு தள்ளி போட்டதையெல்லாம் சுட்டிக்காட்டி விளக்கிய போது விவசாயிகள் கைதட்டி டான்ஸ் போட்டு ஆடி மகிழ்ந்து பாராட்டியதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அப்படி இருக்கிற போது இதில் ஒரு பிரச்சனையே ஒன்றுமே இல்லையே. எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு விவசாயிகள் பெருங்குடி மக்கள் அளவு கடந்து திரளாக கூடி
ஆனந்த கூத்தாடி தாண்டவமாடி மகிழ்ச்சியை தெரிவித்த அற்புதமான நிகழ்வெல்லாம் நடந்தது அந்த அவிநாசி நிகழ்ச்சியிலே. அன்னூர் அப்படி இருக்கும்போது இதை பெரிதுபடுத்துவதிலே ஒன்றுமே இல்லை. அன்னூரிலே அதை பெரிதுபடுத்துவதற்கு ஒன்றுமே இல்லை. அதை காழ்ப்புணர்ச்சியோடு ஊடகங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார்.